வெல்கம் டு சேனல் சர்வத் நிஷா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெயிண்டிங் பண்ண ஃபேப்ரிக்கை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். பெயிண்டிங் பண்ண பிறகு செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்னென்னலான்றது இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஐடி எப்போவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் எடுத்திருக்க இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒன்று சுடிதார்லேயும் ஒன்று ப்ளவுஸ்லேயும் பண்ண பெயிண்டிங். இது ரெண்டுமே ஃபேப்ரிக் பழசாகி நான் யூஸ் பண்ணலை. பட் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண பெயிண்டிங்கில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இல்லை 3D அவுட்லைனர், லிக்விட் எம்ப்ராய்டரி நீங்கள் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபேப்ரிக்கை ஒரே மாதிரி தான் நீங்கள் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இந்த பெயிண்டிங்கில் நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ண எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இல்லை பெயிண்டிங்கில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மெஷினில் வாஷ் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பெயிண்டிங் தான் பண்ணியிருப்பேன் 3D அவுட்லைனர் போட்டு. ஸோ இந்த 3D அவுட்லைனர் நம்ம நகத்தை வச்சு சுருடினா கூட வராது. ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக செட்டில் ஆகிடும். ஸோ இது நான் எப்போ ஒரு டைம் மெஷினில் வாஷ் பண்ணுவேன். பட் ஹெவியாக அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இங்கே பெயிண்டிங் பண்ண முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் அது ட்ரை ஆகிடும். பட் நீங்கள் ஒரு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ட்ரை ஆக விடணும். அப்படி நீங்கள் ட்ரை ஆகிறதுக்குள்ளவே ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் பேக் சைட்லேயோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ பெயிண்டிங் பண்ணாத இடத்துல அப்படியே பிரிண்ட் ஒட்டிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். நீங்கள் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு ஃபுல்லாக ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பின்னாடி அயர்ன் பண்ணணும். நீங்கள் அயர்ன் பண்ணுற ஹீட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேப்ரிக்கு எந்த அளவு ஹீட் வேணுமோ அந்த அளவுக்கு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு தான் நம்ம பெயிண்டிங்க்கு அயர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் ஃபேப்ரிக் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கு ஒவ்வொரு அளவு நம்ம ஹீட் வச்சு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் தாராளமாக இந்த ஃபேப்ரிக் அயர்ன் பண்ணலாம். பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அயர்ன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக பேக் சைடில் டேர்ன் பண்ணி அயர்ன் பண்ணணும். பெயிண்டிங் முடித்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குள்ளவே நீங்கள் ஃபேப்ரிக்கை அயர்ன் பண்ணணும். நீங்கள் 24 ஹார்ஸ் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் பெயிண்டிங் பண்ண ஃபேப்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் அழுக்கு கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் அந்த கரையை எடுத்துருங்க. அண்ட் ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த பெயிண்டிங் பண்ண இடத்துல ப்ரஷ்ஷு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணாத பெயிண்டிங்கை எப்போயாவது ஒரு சில டைம் மிஷினில் வாஷ் பண்ணுவேன். பட் ரெகுலராக நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஃபேப்ரிக்கை மிஷினில் வாஷ் பண்ணக்கூடாது. அதே நேரம் நீங்கள் ட்ரையரும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கையில் ரொம்ப இறுக்கியும் பிழியக்கூடாது. நீங்கள் துணியை அலசிட்டு அப்படியே கொடியில் காய போட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு துணியில் சுருக்கம் கூட அந்தளவுக்கு வராது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் தாராளமாக காய போடலாம். இன்கேஸ் நீங்கள் சன்லைட்டில் காய போடுறீங்க அப்படின்னா 1 or 2 ஹார்ஸில் நீங்கள் எடுத்துருங்க. மார்னிங் காய போட்டு ஈவினிங் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் ஃபேப்ரிக்கை கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் சன்லைட்டில் காய போடலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெயிண்டிங் ரொம்ப சீக்கிரம் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப அதுக்குன்னு பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.